தங்கம் யாரும் ரூம்ல இல்லாதப்போ யூடியூப்ல காதலுக்கும் நட்புக்குமான உறவு எப்படின்னு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க தியோ வந்ததும் வேகமா போனை லாக் பண்ணி மறைச்சு வச்சுக்கிறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே, பேட்டிங் பிராக்டிஸ் டுட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சமாளிக்க, எந்த டுட்டோரியல் வீடியோல லவ் பத்தி சொல்லி தராங்க, நீ கேக்குறது ஊருக்கே கேக்குது, அதை கேட்டுதான் நானும் வந்தேன். உனக்கு இப்ப அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, மணி தான் மைண்ட் ஃபுல்லா இருக்கான், ஆனா அது லவ்வானு தான் தெரியலன்னு சொல்றா. இருந்தாலும் எங்க தன்னால கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போயிருமோ, இல்ல ஒருவேளை பிரேக்கப் ஆயிட்டா அவனை விட்டுட்டு இருந்துட முடியுமான்ற பயத்துல தான் ரொம்ப பயப்படுறதா சொல்றா. ஏண்டி இப்ப மட்டும் என்ன ரெண்டு பேரும் ஒன்னாவா இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கீங்க. இப்ப மேட்சுக்கு போகும்போது ஜெயிச்சிருவோம்னு நினைச்சு போவையா இல்ல தோத்துருவோம்னு நினைச்சு போவையா, அதே மாதிரி தான் லவ்வும் இருக்கும்னு அட்வைஸ் பண்றா. இந்த பக்கம் மணி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க மாத்தையன் வந்து, நீ அன்னைக்கு உன் ஃபேமிலியை பத்தியும் தங்கத்தை பத்தியும் சொன்னேல, அதை என்னால மறக்கவே முடியாது. நீ உன் மனசுக்குள்ள எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, லவ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் விட்டுறாத. அது பிரேக்கப்பை விட உனக்கு அதிகமான வழியை தரும்னு கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் நான் முடிஞ்ச வர தங்கத்துக்கிட்ட சீக்கிரமா பேசி இந்த விஷயத்த வேகமா முடிக்கிறேன்னு சொல்றான். இங்க துளசி ரங்கங்கிட்ட தூத்துக்குடிக்கு ஏதோ ஒரு என்ஆர்ஐ வந்திருக்கதாவும், அவர் தான் நடக்க போற குவாலிஃபயருக்கு கிராண்ட் பிரசன்ட் பண்ண போறதாவும், அது மட்டும் இல்லாம எல்லா டீம்ல இருந்தும் ஒரு ப்ராமிசிங் பிளேயரை செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் மூலமா லாங் டேர்ம்ல சப்போர்ட் பண்ண போறாருன்ற விஷயத்தை எல்லாம் சொல்ல, ரங்கே இதை கேட்டு ஹாப்பி ஆகாம மூட் அவுட்ல இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயம்னு கேட்க, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றான். அப்புறம் பத்மா வள்ளி ரொம்ப மோசமா விளாண்ட வீடியோ அப்லோட் பண்ணிருப்பால, அந்த வீடியோவை பார்த்ததும் அங்கிருந்து வேகமா கிளம்புறான். இங்க மணி ரிஷி உசுப்பேத்தி விட்டு வர்ஷா கிட்ட போய் பேச சொல்ல, அவனும் இப்ப என்னடா பேசணும் அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சுன்னு அசால்ட்டா அவகிட்ட போய் பேசி மொபைல கொடுத்து நம்பரையும் வாங்குறான். இதெல்லாம் நம்ம பையன் சாக்குல பாத்துக்கிட்டு இருக்க, மாத்தையனும் தியோவும் வந்து, பரவாயில்லையடா நீ மாமா வேலை பாக்குற எல்லா அளவுமே ஒர்க் அவுட் ஆயிருதுன்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரிஷியும் வந்து நம்பரை வாங்கிட்டேன்னு மொபைலை காமிக்க, டேய் உனக்கு ஆன்சைட்டி வரலையான்னு கேட்டா, டேய் அது கிரவுண்டுல என் பேரை சொல்லி எல்லாம் கத்துனா மட்டும்தான் வரும், மத்தபடி இதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல அப்ப என்ன தவிர எல்லாத்துக்குமே பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்றதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். இங்க ரங்க வள்ளிய பார்க்க வந்ததுமே, எனக்கு கிரிக்கெட்டே வேணாம் எல்லாமே போதும் நான் வரலேன்னு சொல்றா. நான் ஒன்னும் உன்னை கன்வின்ஸ் பண்ண வரல, அந்த வீடியோவை நான் பார்த்தேன், நீ என் கூட வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாலும் அவ என்னால முடியாதுன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா அங்க வந்து, என்னம்மா சொல்லி கொடுக்கிற வாத்தியாரே வீடு தேடி வந்து கூப்பிடுறாரு, அவர் சொல்ற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருன்னு சொல்ல, அவளுமே அப்பா சொன்னதுனால சரின்னு சொல்றா. இங்க மாத்தையனும் தியோவும் சேர்ந்து மணியையும் தங்கத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஏதோ ஒரு பிளான போட்டு மணிக்கிட்ட தங்கம் உன்னை வர சொன்னா, என்னன்னு போய் பார்த்து எல்லாத்தையுமே இன்னைக்கே கட் அண்ட் ரைட்டா பேசி முடிச்சிருன்னு சொன்னா, இல்ல சீனியர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னாலலாம் முடியாதுன்னு சொல்ல, ஏண்டா அவளே பயப்படாம கூப்பிடுறா உனக்கு என்னடா வந்துச்சு, ஒழுங்கா போய் பேசிட்டு வான்னு சொல்றான். இங்க ரங்க வள்ளியோட மிஸ்டேக் என்னன்றத புரிய வைக்கிறதுக்காக கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால்ல பவுலிங் போட அதை ரொம்ப நல்லாவே பிளே பண்றா. ஆனா லாஸ்ட் 2 பால் லப்பர் பால்ல போட அவளால அதை சரியா டைம் பண்ண முடியல. அப்புறம் அவளை கூப்பிட்டு அந்த 2 பாலுக்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்லி புரிய வச்சு, இதுக்கும் உன்னோட ஸ்கில்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது வெறும் கண்டிஷன் இஷ்யூ தான், இதுக்கு நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போதும் எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல அவளும் புரிஞ்சுக்கிறா. இங்க தங்கம் சின்ன பிள்ளை மாதிரி மணி எடுத்து ப்ரப்போஸ் பண்ணா என்ன சொல்லலாம்னு டிசைட் பண்றதுக்காக இந்த 2 விரல்ல ஒரு விரலை தொடுங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ இதை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ற அளவுக்கு அவனுக்கு சீன் இல்ல, தேவையில்லாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம அந்த நேரத்துல உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிருன்னு தியோ சொல்ல அவளும் சரின்னு சொல்றா. இந்த பக்கம் மணி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்க போட்டு, என்னால சுத்தமா முடியல சீனியர் நீங்களே தங்கத்துக்கிட்ட எதையாவது சொல்லி அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்னா, காதை பிடிச்சு துண்டா தூக்கி மூடிட்டு அவகிட்ட போய் பேசுறா கண்ணான்னு அனுப்பி விடுறான். அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பேசலாம்னு பார்த்தா அவனோட வாய் அவன் கண்ட்ரோல்லயே இல்லாம மத்தளம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவன் இன்னைக்கு போதையில தப்பா பேசினதுக்கு எல்லாம் சாரி கேட்டுட்டு, தப்பு என் மேலதான், நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சப்போ நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நான் இனிமேல் அந்த டாபிக்கே எடுக்க மாட்டேன், நம்ம இனிமேல் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு கை கொடுக்க, தங்கம் மணி ப்ரப்போஸ் பண்ணதுமே ஓகே சொல்லிடலாம்னு நினைச்சிருப்பா. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லுவான்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. அப்புறம் எதுவுமே சொல்லாம சரின்னு கையை மட்டும் கொடுத்துட்டு கீழே வர, அங்க மாத்தையனும் தியோவும் வெயிட் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க, அவ்வளவுதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சது, நானும் அவளும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டோம்னு சொல்ல, என்ன தங்கம் நீ ஹாப்பியா இருக்கியான்னு கேட்டா, அவளும் எல்லாத்தையுமே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல, அப்போ ஓகேன்னு எல்லாருமே குட் நைட் சொல்லிட்டு கிளம்புனதும் பாவம் அவ மட்டும் தனியா நின்று மணி பேசினதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.